ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே யூனிக்கான மஷ்ரூம் பஃப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட் இதில் கிடைக்கும். வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் மைதா 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதும் ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மைதா கொஞ்சோண்டு டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாக அண்ட் ரொம்பவே சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாதான் பஃப்ஸு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சதும் ஒரு அரை மணி நேரம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஊறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே ஒர்க் சர்ஃபேஸில் மாவை நல்லா திரட்டிக்கோங்க. மாவு ஓவல் ஷேப்பில் இருக்கணும், அப்போ தான் மடிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே வெண்ணெய் 200 கிராம் தேவைப்படும். உப்பு இல்லாத வெண்ணெய் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 200 கிராம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எடுத்து அந்த மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடும் அடிக்கணும். அடிச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. ஆட் பண்ண பட்டர் எல்லாமே நல்லா செட் ஆகிடும். அப்போ தான் மல்டிபிள் லேயர்ஸ் கிடைக்கும். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நிறையா லேயர்ஸ் கிடைக்கும். இந்த பஃப் பேஸ்ட்ரியை நீங்கள் ஒரு 2 மாதம் கூட எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அதுவும் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இதே மாதிரி 3 வாட்டி பண்ணிக்கோங்க. மடிச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும் ½ அன் ஹவர். அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ எடுத்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள். லேயர்ஸ் உங்களுக்கு இப்போவே தெரியும். இந்த லேயர்ஸ் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்கும் பொழுது ஃபைனலாக நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். ஒரு பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா 1 குட்டி குட்டியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் மஷ்ரூமுக்கு பதிலாக சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லாஸ்ட்டாக வதக்கும் பொழுது உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் தெரியும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பஃப்ஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியில் டோட்டலாக 8 பஃப்ஸ் வரும். நான் பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். இதுலேயே எனக்கு 4 பஃப்ஸ் கிடைக்கும். மாவை ஸ்கொயர் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஒரு பிஸா கட்டர் இல்லை நைஃப் வச்சு 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லேயர்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு. ரெடி பண்ண மாவு கொஞ்சம் லைட்டாக திக்காக தான் இருக்கணும்.
ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் மசாலா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எட்ஜஸில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்னரையும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற மாவையும் ஒட்டிக்கோங்க. ரெடி பண்ண பஃப் பேஸ்ட்ரியை பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற குக்கி ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருக்க பஃப் பேஸ்ட்ரியை ஆட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் நல்லா சீலாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு பால் எடுத்துட்டு நல்லா அந்த மாவுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பாலுக்கு பதிலாக முட்டை கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 200 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பஃப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள லேயர்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.